உங்களை இந்த புத்தாண்டுல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் அமோகமாக கிறிஸ்துமஸ் பண்டிகை எல்லாம் கொண்டாடி இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்றைய சந்திப்போமா நிகழ்ச்சியில ஒரு அபூர்வமான மனிதரை நாங்க சந்திக்க போகிறோம். இவர் மக்களுக்காக தொண்டாற்றக்கூடிய ஒரு அருமையான மனிதர். இவர் உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடத்தின் தலைவர், ARS இன்டர்நேஷனல் ஆர்கெஸ்ட்ராவின் தலைவர், சங்கநாதம் எனும் வானொலியை நடத்தி வருபவர், பன்னாட்டு சாதனையாளர்கள் ஃபவுண்டேஷனின் சர்வதேச தலைவர், நேஷனல் பீப்புள்ஸ் ஃபோரம்ஸ் ஆஃப் இந்தியாவின் தேசிய தலைவர், காவலர் பார்வை எனும் மாத இதழின் ஆசிரியர், ஆல் இண்டியா ஆல் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அசோசியேஷனின் தேசிய தலைவர். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இவருக்கென ஒரு அடையாளம் இருக்கு. ஈச்சமரத்து இன்பச்சோலை என்ற ஒரு இஸ்லாமிய பாடலை பாடிய காயல் AR ஷேக் முகமது என்பவர் இவருடைய தந்தை. இத்தனை பெருமைகள் வாய்ந்த திரு டாக்டர் ரஷ்மி ரூமி அவர்களை நாங்கள் இன்னைக்கு எங்களுடைய சந்திப்போமா நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர் ரஷ்மி ரூமி. உங்களை இப்போ சில காலத்துக்கு முன்னர் தான் எனக்கு பழக்கம். அதாவது உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடத்தின் வாயிலாக உங்களை எனக்கு அறிமுகமாகி இருக்கு. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன் மேடம். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா. ஆஸ்திரேலியா எப்படி? ஆஸ்திரேலியா நல்லா இருக்கு. ரொம்ப வெயில் இப்ப இங்க சம்மர் டைம் இங்க. சரி சரி சரி. இங்க ரொம்ப குளிரா இருக்குது. ஆமா ஆமா, அது ஆப்போசிட். இங்க கிறிஸ்துமஸ்க்கு எப்பயுமே குளிர் தான் எதிர்பார்ப்போம். பட் இது ஆஸ்திரேலியா சம்மர் தான். இங்க 40-42 டிகிரி எல்லாம் கூட போகும். உங்களுடைய யூடியூப் சேனல்ல சாந்தா ஸ்டேபிள்ஸ் நான் நிறைய தடவை பார்த்திருக்கிறேன். அப்படியா? மிக இருக்குது. நிறைய விஷயங்கள் நீங்க காட்டுறீங்க யூடியூப்ல. மக்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சிகளை உங்க யூடியூப் சேனல் மூலம் நீங்க தொகுத்து வழங்குறீங்க. அதனால நிறைய மக்கள் பயனடைவாங்க. இந்தியாலேயே நிறைய ரசிகர்கள் உங்களுக்கு இருக்காங்க போல் தெரியுது. ஆமா, எனக்கு ஆமா அதிகப்படியான வியூவர்ஸ் எனக்கு இந்தியால தான் இருக்காங்க. அதான் நிறைய பேர் இந்தியால பாக்குறாங்க. அப்படிப்பட்ட உங்க சாந்தா ஸ்டேபிள்ல எனக்கு ஒரு இன்டர்வியூ நான் கொடுக்கறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஸோ உங்களை பத்தின பல விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்க பல விதமான பணிகள்ல ஈடுபட்டிருக்கிறீங்க. பல பணிகள், அது மக்களுக்கு பயன்படக்கூடிய பல வகையான பணிகள் இந்த சின்ன வயசுலேயே நீங்க ஆரம்பிச்சு நீங்க செய்து போறீங்க இல்லையா? ஸோ முதல்ல உங்களுடைய ஆரம்பம் என்ன? நீங்க பிறந்து வளர்ந்தது எங்க? உங்களுடைய பூர்வீகம் என்ன? உங்களுடைய பெற்றோர் பத்தி முதல்ல நான் கேட்டுக்கிறேன். அதாவது என்னுடைய பெயர் முனைவர் SM ரஷ்மி ரூமி. நான் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்துல காயல்பட்டினம் என்ற ஊர்ல பிறந்தேன். சரி. என்னுடைய தந்தையார் பிரபல இஸ்லாமிய பாடகர் மற்றும் சினிமா பாடகர். பிரபல இஸ்லாமிய பாடகர் அதாவது சங்கநாத செம்மல் காயல் ஷேக் முகமது அவர்கள். அவருடைய மகன் தான் நான். எங்க அப்பா தான் இந்த ஈச்சை மரத்து இன்பச்சோலையில் அப்படின்னு அந்த பாடல்லாம் அவங்க பாடின பாடல் தான். ஈச்சை மரத்து இன்பச்சோலையில் நபி நாதரே இறைவன் தந்தான் அந்த நாளையில், இறைவன் தந்தான் அந்த நாளையில். ஈச்சை மரத்து இன்பச்சோலையில் நபி நாதரே இறைவன் தந்தான் அந்த நாளையில்.
ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் நபிநாதரே இறைவன் தந்தான் அந்த நாளையில், இறைவன் தந்தான் அந்த நாளையில். ஊரை மாற்றி உலகை மாற்றி உன்னை வாழ வைத்தார் நபி பெருமானா. சீரை மாற்றி சிறப்பை மாற்றி சமூகத்தை கெடுத்தால் இருமுறைத்தான். என்ன காலமோ என் சோதரா, என்ன காலமோ என் சோதரா, ஏன் எடுத்தால் இந்த கோலமோ. ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் நபிநாதரே இறைவன் தந்தான் அந்த நாளையில், இறைவன் தந்தான் அந்த நாளையில். ஃபர்ஸ்ட் வந்து சினிமால அவங்களுக்கு அறிமுகம் உள்ள படம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக வேண்டிய ஒரு படம். சரி. அப்ப வந்து எம்ஜிஆர் தான் உள்ள கொண்டு வர்றாங்க, எம்ஜிஆரும் நம்மளுடைய MS விஸ்வநாதன் ஐயா அவர்களும். இது எப்படி அந்த சினிமாக்குள்ள உள்ள போறாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் எடுத்து சொல்றேன். சொல்லுங்க. ஆரம்ப காலத்துல 1969, 68, 69 காலங்கள்ல வந்து மறைந்த பத்மஸ்ரீ SP பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களும் எங்க அப்பா அவர்களும் 4 பேர் பாடகர்கள் வந்து தமிழ்நாட்டுல சேலம் என்ற ஊர்ல வந்து கச்சேரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, மேடை கச்சேரிகள். 68 SPB எல்லாம் சேர்ந்து சேர்ந்து. ஓகே. ஆமா, 68 காலங்கள்ல 66, 68 காலங்களில வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து மேடை கச்சேரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி. போது 69 காலகட்டங்கள்ல வந்து SPB வந்து சினிமாக்குள்ள உள்ள வந்துட்டாரு. அந்த அடிமை பெண், அப்புறம் சாந்தி நிலையம்னு ஒரு படம் இருக்குல்ல, இயற்கை என்னும் இளைய கண்ணி, அந்த பாடல் மூலம் வந்து SP பாலசுப்ரமணியம் ஐயா வந்து படத்துக்கும் சினிமாக்கு வந்துட்டாங்க. அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க. எங்க அப்பா வந்து அங்க வந்து கச்சேரிகள் பண்ணி கொடுத்து அப்படி இருக்கிறாங்க, மேடை கச்சேரிகள் பண்றாங்க. பண்ணும்போது 1972ஆம் ஆண்டு சரி MS விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு வந்து ஏற்காடு மலையில வந்து அவங்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் நடைபெறுகின்றது. அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்துல வந்து P. சுசீலா அம்மா, TMS சவுந்தரராஜன் ஐயா இவங்க எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் என்னுடைய தந்தையார் அவருடைய ஃப்ரெண்டு, ஒரு பஸ் கம்பெனி முதலாளி, அவரு கூட்டிட்டு போய் MS கிட்ட சொல்றாரு, இப்படி ஒரு சின்ன ஒரு பையன் இருக்கிறான், நல்லா பாடிக்கிட்டு இருக்கிறான், அவரை வந்து நீங்க பாட வைங்க, உங்க பேர்ல ஒரு பாட்டு கட்டிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க அந்த பஸ். அப்படிங்கும் போது அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து அந்த பாட கொடுக்குறாங்க. யாரு? MSV பாட கொடு. ஆமா, இவங்க பாடும் போது இவங்க பாடின பிச்சு வந்து ஹை பிச், கட்டைக்கு மேல 7 கட்டையை தொடக்கூடிய அந்த பாடலை போடும் போது MSV திகச்சு போயிட்டாங்க. இப்படி ஒரு நான் பாடகரை பார்த்ததே இல்ல. இந்தியாவிலேயே 2 பேர் வந்து பாடக்கூடிய பாடகர் தான். இந்தியாவில 2 பேர் தான் இருக்கிறாங்க. வடக்கே, அதாவது வடநாட்டுல வடக்கே சஞ்சல் என்ற பாடகரும், தென்னிந்தியாவில் தம்பி நீதான்ப்பா, சரி ஓகே பரவாயில்ல, வந்து நீ சினிமால பாடுறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க.